நம்ம லாஸ்ட் வீடியோல சப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய கொஸ்டின் ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ். ஏற்கனவே பி வெர்ப் கொஸ்டின்ஸை பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் ஒன் தான் அது ஆப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் நம்ம சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ்னா என்ன? ரொம்ப சிம்பிள். இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஸோ வி வாண்ட் டு நோ அபவுட் த ரிசீவர் ஆஃப் தி ஆக்ஷன். யார் அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் வந்து ஆப்ஜெக்ட் கொஸ்டின். இப்போ இந்த எக்ஸாம்பிள பாருங்க. வாட் டு யூ வாண்ட்? ஸோ வாட் டு யூ வாண்ட் அப்படின்னு சொல்லும் போது வந்து உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்றது பாயிண்ட். ஸோ வாட் டு யூ வாண்ட்னா இங்க யூக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. யார் ரிசீவ் பண்றாங்க, எதை ரிசீவ் பண்றாங்களோ அதுதான் வந்து இம்பார்ட்டண்டா இருக்கு. யார் ரிசீவ் பண்றாங்கன்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது. உங்களுக்கு என்ன வேணும்? ஸோ வி வாண்ட் சம் ஆப்பிள்ஸ். ஸோ இங்க தான் இங்க ஆன்சரே இருக்கு. எங்க இருக்குது? ஆப்ஜெக்டா இருக்கு. வி இஸ் a subject, want is a verb, what object. So we want some apples. ஸோ இதுதான் நம்ம ஆப்ஜெக்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவோம். இங்க ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டா இருக்கும். சப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ்ல வந்து சப்ஜெக்ட்ல தான் ஆன்சரே இருக்கும். ஸோ இங்க ரிசீவர் ஆஃப் அன் ஆக்ஷன், அதுக்கு மட்டும் ரிசீவர் ஆஃப் தி ஆக்ஷன் தான் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் இங்க கொடுப்போம். இப்போ அதுக்கு அடுத்தக்கூடிய வேற ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. Who did you like? Who did you like? யார் உங்களுக்கு பிடிச்சிருந்தது? I like the second girl. I like the second girl. இப்போ நான் எடுத்து என்ன I liked whom அப்படின்னு கொடுக்குறது பாருங்க. நம்ம ஏற்கனவே ஆப்ஜெக்ட் பத்தி பார்த்திருந்தோம். ஸோ இதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இங்க ஆன்சர் வந்து இங்க தான் இருக்கு. ஆன்சர் இங்க எங்குமே கிடையாது. ஆன்சர் வந்து இங்க ஆப்ஜெக்டா தான் இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம ஆப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது பாருங்க. What did Nirmal make? Nirmal made a sandwich. Nirmal is a subject, made a sandwich. ஆன்சர் இங்க இருக்கு. ஸோ இதுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். யாருக்கு அப்படின்றது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. என்ன அப்படின்றது தான் இங்க இம்பார்ட்டன்ஸ். What did Nirmal make? என்ன செஞ்சார் அவரு? Nirmal made what? A sandwich. Okay. What will you have for lunch? லஞ்ச்க்கு என்ன சாப்பிடுறீங்க? லஞ்ச்க்கு என்ன சாப்பிடுவீங்கன்னா I will have some noodles. I will have what? I will have noodles. ஸோ இந்த மாதிரி டைப்பான கொஸ்டின்ஸ் தான் we called as object questions. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ் உடைய ரூல்ஸ் எப்படி ஃப்ரேம் ஆகுதுன்றது நீங்க ரொம்ப முக்கியமா இருக்கு. இதை நீங்க நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். ஸோ ஆப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பன் டைப் ஆஃப் கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் ஆகும்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் வேர்ட் வரும், அதுக்கடுத்தது ஆக்சிலரி வேர்ப் வரும், அதுக்கடுத்து சப்ஜெக்ட் வரும், அதுக்கடுத்தது வேர்ப் வரும், அதுக்கடுத்து ரிமைனிங் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் வரும். இப்போ நம்ம மேல இருக்கக்கூடியதை அப்படியே நம்ம வந்து செக்மெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் வில் யூ ஹேவ் ஃபார் லஞ்ச்? வாட் இஸ் அ கொஸ்டின் வேர்ட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வில் என்பது ஆக்சிலரி வேர்ப், யூ என்பது சப்ஜெக்ட், ஹேவ் என்பது வேர்ப். இப்போ இங்க பாருங்க, ஆக்சிலரி வேர்ப், சாரி கொஸ்டின் வேர்ட், அப்புறம் ஆக்சிலரி வேர்ப், சப்ஜெக்ட், அதுக்கடுத்தது வேர்ப். இங்க பாருங்க, கொஸ்டின் வேர்ட், ஆக்சிலரி வேர்ப், சப்ஜெக்ட், அதுக்கடுத்தது வேர்ப். இந்த எல்லா கொஸ்டின்ஸ் ஆப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ்ல இப்படிதான் ஸ்ட்ரக்சர் ஆகும். ஸோ கொஸ்டின் வேர்ட், ஆக்சிலரி வேர்ப், சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வேர்ப். அகைன் திருப்பி உங்களுக்கு டவுட் வரலாம், நான் எங்க டூ யூஸ் பண்றது, எங்க வில் யூஸ் பண்றது, இது டென்சஸ்ல தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, let's move to the next slide in knowing more about object questions. Object questions உடைய அடுத்த டைப் தான் வந்து க்ளோஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். க்ளோஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். எஸ் ஆர் நோ சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ். இப்போ எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க கொஸ்டின் வேர்ட் இருக்காது. இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஆக்சிலரி வேர்ப்.
So auxiliary verb, subject, verb. For example, does she live here? So does she live here? So does என்பது வந்து auxiliary verb, she என்பது வந்து subject, live என்பது verb, remaining part of the sentence. அதே தான் எல்லா ரூலுக்கும். Do your friends write emails? இப்போ இத நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க. auxiliary verb இருக்கான்னு பாருங்க. Do is an auxiliary verb. Your friends இது சேர்ந்து வரும். ஏன்னா இதை பத்தி நம்ம பேசுறோம். இது subject. Write என்பது வந்து verb. Emails என்பது object. So auxiliary verb, subject, verb வருது. Was she waiting for you? Auxiliary verb, subject, அடுத்தது verb. இதுதான் ரொம்ப முக்கியமானது. ரிமைனிங் இருக்கிறத வந்து நீங்க கவலைப்பட வேணாம். இட் ஆட்டோமேட்டிக்லி ஃபால்ஸ் ஆன் பிளேஸ். நீங்க யூஸ் பண்ண வந்துரும். நெக்ஸ்ட், were they traveling by train? அவங்க ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்களா? So auxiliary verb, subject, and then the verb. Have you helped a stranger? நீங்க இது வரைக்கும் ஒரு ஸ்ட்ரேஞ்சரை ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா? Have is auxiliary verb, you is subject, helped is a verb. So object questions வந்து close type of questions வந்து இப்படி தான் வந்து ஃப்ரேம் ஆகும். ஓப்பன் டைப்ல வந்து question word வரும், அதுக்கப்புறம் auxiliary verb வரும், அதுக்கப்புறம் subject வரும், அதுக்கப்புறம் verb வரும். இதை நீங்க இந்த ரூலை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்.